உலகநாயகன் கமலஹாசன் கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அதை வந்து 7 சீசனாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி 7 சீசன் நடத்தினது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஹாட் ஸ்டாரில் 24x7 நடத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த 24x7 அதுக்கு தனியாக சீசன் நடத்தி அந்த அளவு அவர் பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 சீசன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படி அவர் வளர்த்த பிராண்டு இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குது. விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி 2 ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி 2 ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. அர்ஜுன், நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து சர்வைவர்ஸ் அப்படின்னு ஒரு சர்வைவர் அப்படின்னு ஒன்று பண்ணார் ஜீ தமிழில். அது ஒரு சீசனோட இழுத்து மூடிட்டாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர் வந்து நம்ம ஊர் ஹீரோன்னு ஒரு ரியாலிட்டி ஷோ சன் டிவியில் பண்ணார். அதே சன் டிவியில் மாஸ்டர் செஃப்னு ஒன்று பண்ணார். இந்த ரெண்டுமே முதல் சீசனோட இழுத்து மூடிட்டாங்க. அதாவது விஜய் சேதுபதிக்கு மூடுறது தான் ரொம்ப அவருக்கு விருப்பமான விஷயம். இப்போ அவர் நடித்து 2 படம் வியாபாரமாகாமல் படுத்து கிடக்கு. பிசாசு 2ன்னு ஒரு படம், ரயிலா ட்ரெயின் ஒரு படம், ரெண்டுமே மிஷ்கின் டைரக்ஷனு. அதாவது இத்தனைக்கும் விஜய் சேதுபதி நடித்து மகாராஜான்னு ஒரு படம் ஓடிச்சு. தலைவன் தலைவி ஓடி இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நடுவில் இன்னொரு படம் ஒன்று நடிச்சார். அது பயங்கரமான ஃப்ளாப்பு. அது மலேசியாவில் எடுத்த படம் பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லை. ஒரு மாதிரி இங்கிலீஷ் பேர் மாதிரி ரம்மியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும். மகா மட்டம் ரம்மி இல்லை, அந்த டைப்பில் ஒரு பேர் வரும். மலேசியாவில் ஆறுமுககுமாருங்கிறவர் டைரக்ட் பண்ண படம். பயங்கர மகா மட்டமாக அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு. அதாவது தமிழ்நாடு மொத்த ஷேரே 2 கோடியோ 3 கோடியோ வந்தது. அதனால விஜய் சேதுபதி படங்களை வந்து சேட்டலைட்டோ அவர் படங்களோ வியாபாரமாகாமல் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த சீசன் டோட்டலாக இழுத்து மூடிட்டாரு. இது வந்து இந்த சீசன் வந்து காலி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது நம்ம பிக் பாஸ் விஜய் டிவியில் வருமா, அப்படியே வந்தாலும் விஜய் சேதுபதி இருப்பாரான்னு தெரியல. இவ்வளோ ஒஸ்ட்டாக எந்த பிக் பாஸுமே நடந்ததில்லை இந்தியா ஃபுல்லாக. அவ்வளோ மோசமாக இருக்குது. அவ்வளோ மோசமான கண்டஸ்டன்ட்டு, அவ்வளோ மட்டமான ஹோஸ்ட்டு. ஒரு நல்ல பிராண்டு 7 சீசனாக நல்லா பண்ணி கொடுத்து கையில் கொடுத்தா அதை காலி பண்ணிட்டார். அவர் எப்படி மாஸ்டர் செஃப்பையும் நம்ம ஒரு ஹீரோவையும் காலி பண்ணாரோ அப்படி டோட்டலாக முடிச்சிட்டாரு. டைரக்டர் பிரவீன் காந்தி அவர் வெளியில் போயிட்டு நம்ம விஜய் சேதுபதி யாரையுமே பேச வர்றதில்ல, பட் கமல் சார் வந்து எல்லாரையும் பேச விட்டு பொறுமையாக நிதானமாக நடத்துவார். பட் விஜய் சேதுபதி வந்து இப்படி பண்ணுறாரு. அவர் என்னோட ஜூனியர் சினிமா துறையில், ஆனால் இங்கே வந்து அவர் சீனியரு. அதனால் அவர்கிட்ட கன்ஃபரன்ட் பண்ணுறதா இல்லை சேலஞ்ச் பண்ணுறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனால நான் அதை விட்டுட்டேன். என்ன விட்டுருங்க, இன்னுமே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை பேச விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம வேல்முருகன் அரசியல் கட்சி தலைவர், தமிழக வாழ்வுரிமை கழகம், அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும், பேன் பண்ணணும்னு இப்போ மிகப்பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.